2026 ஐபிஎல்ல தோனி இம்பாக்ட் வீரரா வரமாட்டாருன்னு உறுதியா சொல்லி இருக்கிறாரு முகமது கைஃப். 2025 ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணி சந்திச்ச சவால்கள், ருத்ராஜ் கெய்க்வாட் பாதியிலே விலகியது, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து தற்போது சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்தது என நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதற்கு மத்தியில எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சாம்சனை எடுத்தது கேப்டனா போடுறதுக்கு தானே, ஆனா ருத்ராஜை ஏன் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க? தோனி இம்பாக்ட் வீரரா வரப்போறாரா இல்ல முழு நேர பிளேயரா களத்துல விளையாட போறாரா? இந்த மாதிரியான விவாதம் தான் எல்லாருக்குள்ளரையும் இருக்கும். ஆனா கைஃப் தோனி இம்பாக்ட் வீரரா வர சான்ஸே இல்ல. அவருடைய வேலை சிஎஸ்கேவுக்கு அதிகமா பணி செய்யறது மட்டும்தான். தோனி இப்பெல்லாம் பேட்டிங் செய்யறதுக்காக விளையாடல, 20 ஓவர் கீப்பிங் செய்யறதுக்காகவும் 20 ஓவர் கேப்டன்சி பண்றதுக்காக மட்டும்தான் விளையாடுறாரு. அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வழிகாட்டியாகவும் கேப்டனாகவும் இருக்கிறதுக்காக தான் விளையாடுறாரு. காகிதத்துல வேணா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா இருக்கலாம், ஆனா களத்துல தோனி இருக்கிற வரைக்கும் தோனி தான் கேப்டன். அவர் கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கும். அதனாலதான் யாரும் சந்தேகப்பட வேணாம் இம்பாக்ட் வீரரா தோனி வருவாருன்னு. ஒண்ணு களத்துல முழுமையா விளையாடுவாரு, இல்லையா ஓய்வை கொடுத்துட்டு கிரவுண்ட் பக்கமே வரமாட்டாரு. சாம்சன் ருத்ராஜை விட அனுபவமிக்க கேப்டன். ஆனா இந்த இடத்துல சாம்சனை கேப்டனா அறிவிக்காம ருத்ராஜ சிஎஸ்கே அணி நிர்வாகம் அறிவிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தோனியே சிஎஸ்கேவை வழி நடத்தணும்ன்றதுக்காக மட்டும்தான். அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? 2025 ஐபிஎல் சீசன்ல தோனி பேட்டிங் வந்தது கடைசி சில ஓவர்கள்ல மட்டும்தான். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 9வது நிலை வீரரா கூட களத்துல வந்திருக்கிறாரு. ஆகையினால இந்த முறையும் களத்துல முழுமையா மறைமுக கேப்டனா தோனி விளையாடுவார்னு கைஃப் சொல்லி இருக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா இருக்கும் பொழுது தோனிக்கு மாத்து விக்கெட் கீப்பர் கிடையாது. அதே சமயம் ஊர்வில் பட்டேல்னு சொல்லக்கூடிய மாத்து விக்கெட் கீப்பர் வந்த பிறகு இந்த இடத்துல கேப்டன் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அதனாலதான் மனுஷன் 20 ஓவர் கீப்பர் நின்னாரு. இந்த முறை இந்தியன் விக்கெட் கீப்பர் சாம்சனை சிஎஸ்கே அணி ஜடேஜாவையும் ஷாம் கரனையும் விட்டு கொடுத்து எடுத்தது எதுக்காக தெரியுமா? தோனிக்கு மாத்தா ஒரு ஆளை எடுத்து அவரை இம்பாக்ட் வீரரா 3rd டவுன்லயோ 4th டவுன்லயோ பேட்டிங் அனுப்புறதுக்காக மட்டும்தான். கைஃப் சொன்ன மாதிரி இம்பாக்ட் வீரரா தோனி வரமாட்டாரா இல்ல இம்பாக்ட் வீரரா வருவாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.